அனைவருக்கும் வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் உறங்கும்போது 56% மனிதர்களுக்கு கொரட்டை, அதாவது கொரட்டை தூங்கும்போது கொரட்டை சப்தம் வெளியில் வருது. பக்கத்தில் குழந்தைகளாகட்டும், மனைவியாகட்டும், கணவனாகட்டும் உறங்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்க. அது நம்ம அந்த கொரட்டையிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபடுறதுக்கு சில பயிற்சிகளை பார்க்கலாம். சரிங்களா? தம் ட்ரோத் அப்படின்னு சொல்லுவார். தம் ட்ரோத் அப்படின்னா நாக்கு தொண்டைக்குழி. சரிங்களா? ரெண்டுக்கும் சமந்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சில பயிற்சிகள்லாம் செய்யும்போது நமக்கு எப்படி படுத்தா கொரட்டை குறையும் அப்படின்னா, நம்ம வலது பக்கம் திரும்பி சைடு படுத்தோம்னா முக்கால் பாகம் கொரட்டையை குறைக்கலாங்க. அதல்லாத நம்ம பயிற்சிகள்லேயும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம பயிற்சி என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம நாக்கு இருக்குது இல்லைங்களா, தங்கு நாக்கை இங்கே பாருங்கள், இந்த நுனி நாக்கை எடுத்துட்டு வாயோட மேல் பகுதி இருக்குதுல்ல, மேல் தாடைன்னு சொல்லுவோம். அந்த மேல் தாடையில் பாருங்கள் அப்படியே சுழட்டணுங்க. முன்னாடி இருந்து பின்னாடி, அதே மாதிரி முன்னாடி இருந்து பின்னாடி பாருங்கள். அப்படியே முன்னிருந்து பின்னோக்கி அந்த நாக்கால் அப்படியே மேத்தாடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நம்ம நாக்கு சிறுநாக்கு பகுதி வரை நம்ம நாக்கை நல்லா மேலே அப்படியே தேய்க்கணுங்க. நாக்கை கொண்டு மேலே இருக்கிற இடத்த நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். சரிங்களா? பயிற்சி ஒன்று. அதே மாதிரி நாக்கு இருக்குது இல்லைங்களா, நாக்கை எவ்வளவு சுழட்ட முடியுமோ சுழட்டலாம். வாயை நல்லா மூடிக்கிட்டு இந்த உள்பகுதியில் இந்த பகுதி கீழ்ப்பகுதி எல்லா இடத்துலையும் நாக்கை வச்சு உமிழ்நீர் சுரக்குங்க. அந்த உமிழ்நீரை ஓட சேர்ந்து நாக்கை அப்படி சுழட்டும் போது எத்தனை நிமிடம் அப்படின்னா 10 நிமிடத்துலேருந்து